வணக்கம் நண்பர்களே, வெற்றி துளசி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு அதிரடியான கதைக்களத்தில் பார்த்தோன்னா, நம்ம மகேஷோட முகத்திரைய நம்ம அஞ்சலி கிழிச்சு எறியணும். எல்லார் முன்னாடியும் இந்த மகேஷ் தான் எங்கள் அப்பா சாவுக்கு காரணம், அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணன் முருகனோட இந்த நிலைமைக்கு காரணம் இந்த மகேஷ் தான், இவன் ஒரு சைக்கோ அப்படின்னு எல்லார் முன்னாடியோடையும் நம்ம மகேஷோட முகத்திரைய அஞ்சலி கிழிச்சு எறியணும் அப்படின்னு எல்லாம் யாரு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா, நம்ம மகேஷ் அஞ்சலியை சிவராமனுக்கு படைக்கக்கூடிய அந்த காரியத்துக்கு போக விடாமல் வீட்டில் இருக்கணும், வெளியே போயிடக்கூடாது, நான் போனியன்னா உன் வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தராக நான் கொன்னுருவேன் அப்படி இப்படின்னு மிரட்டி ஒரு வழியாக வீட்டை விட்டு வெளியேறாமல் அடைச்சி வச்சுருக்காங்க. நம்ம துளசியும் கால் பண்ணி, தங்கச்சி ஏன் என்ன வரலை அப்படின்னு நம்ம அஞ்சலிக்கு கால் பண்ண நேரம் வேற என்ன சொல்ல இவரை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம துளசி கிட்ட பொய் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப வாந்தி வர முடியலை அப்படின்னு ஒரு பொய்யை சொன்ன உடனே நம்ம இந்த துளசி கண்டுபிடிச்சிடாங்க. நம்ம அஞ்சலிக்கு ஏதோ பிரச்சனை, போய் கேட்கணும், அப்பாவுக்கு இந்த காரியம் முடியட்டும் அப்படின்னு நம்ம துளசி வெயிட் பண்ணி போகலாம் அப்படின்னு இருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம மகேஷ் இவளுக்கு இருக்க ஒரே வீக்னஸ் அஞ்சலிக்கு அவள் குடும்பம் தான், அவள் குடும்பத்தை எதையாவது பண்ணிடுவேன்னு மிரட்டினா கண்டிப்பாக அவள் எல்லாத்தையும் தாங்கி தான் போவா அப்படின்னு அந்த இடத்துல அதை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம அஞ்சலி ரூமுக்குள்ளே அழுது அழுது புரண்டுட்டே இருக்காங்க. நம்மளால் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கு, நம்ம அப்பா சாவுக்கும் இவர் தான் காரணம், எல்லாத்துக்குமே இவர் தான் காரணம் அப்படின்னு நம்ம அஞ்சலிக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இனி இந்த மகேஷை உயிரோடி விடக்கூடாது, எதையாவது பண்ணி நம்ம மகேஷை லாக் பண்ண வைக்கணும் அப்படின்னு அஞ்சலி தந்திரமாக யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் இவ வீட்டில் என்ன பண்ணுவா அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆஃபீஸ்லேருந்து நம்ம மகேஷம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட நம்ம அஞ்சலி, ஏன்டா நீ எங்கள் குடும்பத்தை இப்படி வாட்டி வதைக்கிற, நீ என் அப்பா சாவுக்கும் நீ தான் காரணம், என் அண்ணனோட நிலைமைக்கும் காரணம், உன்னை ஒட்டு மொத்தமாக நான் போட்டு உடைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீ என் தேவதை, நீ தான் என் உலகம் அப்படின்னு நம்ம மகேஷும் அஞ்சலிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியண்டா, நான் தான் உலகம் அப்படின்னு நீ என்ன வசமாக அரெஸ்ட் பண்ணி நீ என்னால் உண்மையை நான் சொல்லிடக்கூடாது அப்படின்னு தான் நீ நினைக்கிற தானே, நான் உயிரோடு இருந்தால் தானே நீ இதெல்லாம் செய்வ, நான் உயிரை விட்டுட்டேனா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அஞ்சலி அப்படின்னு நம்ம மகேஷ் ஆடி போகிறாங்க. ஆமாடா, இப்போ என்னோடி சேர்ந்தோம், நீனும் கதையும் முடிக்க போகிற அப்படின்னு அந்த இடத்துல சிலிண்டரை திறந்து விட்டு, இப்போ தீ பற்றி இந்த வீடே மொத்தமாக கருகி போக போகுது அப்படின்னு அந்த இடத்துல ஒரு அதிரடியான ஒரு இக்கட்டான முடிவை நம்ம எடுக்கிறாங்க நம்ம அஞ்சலி. அந்த நேரத்தில் மகேஷ் வேண்டாம் அஞ்சலி, நான் செய்த தப்பெல்லாம் நான் உன் குடும்பத்திட்ட சொல்லி ஒத்துக்கிறேன், எனக்கு என்ன தண்டனை வேண்டாலும் கொடு, ஆனால் நம்ம வயிற்றில் இருக்க பிள்ளை நம்மளுக்கு முக்கியம், நீ அதுவும் இந்த நிலைமையில் இந்த முடிவை நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு இது தப்பு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மகேஷ் சொல்கிறாங்க. நீ இப்படியெல்லாம் சொல்லி என்னை ஏமாற்றி நம்ம குடும்பத்தை, எங்கள் குடும்பம், எங்கள் அப்பா என்னடா துரோகம் பண்ணார், அவர் என் அன்னை, அவர் ஒரு பூச்சிக்கு கூட துரோகம் செய்யாத என் அண்ணன், அவருக்கு நீ சின்ன வயசுலேருந்தே என்னென்ன துரோகம் செய்திருக்க, அவனோட நிலைமைக்கு காரணமும் நீ தான், இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சுதுடா, நான் உன்னை உயிரோடி விட போகிறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம துளசி அவங்க அம்மா லட்சுமிகிட்ட சொல்கிறாங்க. அம்மா, நான் நம்ம அஞ்சலி ரொம்ப வாந்தியெல்லாம் இருக்குன்னு சொன்னால நான் போய் பார்க்குறேன், அவள் ஏன்னா அவள் பேச்சிலையும் கொஞ்சம் தெரிஞ்சுது, அவட்ட நான் பேசிட்டு வாரேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்படியே அவளை நல்லா சாப்பிட எல்லாம் சொல்லு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லட்சுமி அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க. சரி, நான் இப்போ அஞ்சலியை பார்க்கணும் அப்படின்னு இங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர இடத்துல இங்கே அஞ்சலியும் நம்ம மகேஷும்
பேசுகிறதெல்லாம் கேட்டு ஆடி போகிறாங்க நம்ம துளசி. அதுவும் இல்லாமல் சிலிண்டரை வந்து திறந்து வைக்கிறாங்க. இந்த சைடு நம்ம துளசி வந்தவங்க பார்த்து சாக்காரங்க. அஞ்சலி, நீ இந்த முடிவை எடுக்கிற, வேண்டாங்க்கா, இவன் வந்து அவ்வளோ பெரிய துரோகி, அப்பாவோட நிலைமைக்கு இந்த மகேஷ் தான் காரணம் அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க. தப்பு பண்ணிட்ட அஞ்சலி, இப்போ உன் அக்காளையும் இதில் சேர்த்துட்ட அப்படின்னு வந்து நம்ம மகேஷ் வந்து பயங்கரமான ஒரு முடிவுக்கு இருக்காங்க. ஆனால் அஞ்சலி, நான் உன்னை விட போகிறது இல்லைடா அப்படின்னு வந்து நம்ம மகேஷுக்கு கூட ஏட்டிக்கு போட்டியாக நம்ம அஞ்சலியும் மகேஷும் மல்லு கட்டிட்டு நிற்கிறாங்கன்னு சொல்லலாங்க.